எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்டோரி டைம் வித் வினிதா. நான் உங்கள் வினிதா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை கஷ்டப்பட்டு கற்றுக்குறோம். ஆனால் ரொம்ப கஷ்டமான அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் மௌனம். நாம் எப்போ பேசணும் அப்படிங்கிறத விட எப்போ பேசாமல் இருக்கணும்னு கற்றுக்கிட்டா பாதி பிரச்சனையே முடிஞ்சதுங்க. நிறைய நேரங்களில் நாம் தேவையில்லாத இடத்துல பேசிட்டு அப்புறமா ச்சே நம்ம அமைதியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வெற்றியாளராக நீங்கள் மாறணும்னா எந்த 6 இடங்களில் கட்டாயம் நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா கடைசி பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். ஃபர்ஸ்ட், நமக்கு பயங்கரமாக கோபம் வரும்போது அந்த நிமிஷம் நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. கோபத்தில் நாம் விடுற ஒரு வார்த்தை பல வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு நல்ல உறவை ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணிடும். கோபம் வரும்போது வாதம் பண்ணாமல் அப்படியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறது மற்றவங்களை ஜெயிக்கிறதுக்காக இல்லை, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக. ரெண்டாவது, ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக நமக்கு தெரியாதப்போ. இன்னைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எதை எடுத்தாலும் ஏதோ ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நம்மளோட கருத்தை சொல்கிறது நம்மளை தான் மட்டப்படுத்தும். எனக்கு தெரியாது அப்படின்னு அமைதியாக இருக்கிறது ஒரு முதிர்ச்சியான குணம். அங்கே அமைதியாக இருந்தால் அட்லீஸ்ட் புதுசாக ஏதாவது கற்றுக்கவாவது முடியும். நம்பர் 3, உங்களை நீங்களே பெருமை பேசிக்கணும்னு தோணும்போது. இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு ஆசை தான். ஒரு சின்ன சக்ஸஸ் கிடைச்சாலும் உடனே 4 பேர்கிட்ட சொல்லணும்னு தோணும். ஆனால் ஒன்று கவனிச்சு பாருங்களேன், உங்கள் வாயால் நீங்கள் சொல்கிற பெருமையை விட உங்கள் உழைப்பு மற்றவங்க கண்ணுக்கு தெரியும் போது வர்ற மரியாதையே தனி தான், இல்லையா? உழைக்கும் போது அமைதியாக இருங்க. உங்கள் வெற்றி உலகத்துக்கே சத்தம் போட்டு சொல்லும். 4வது, மற்றவங்கள பற்றி குறை சொல்கிற இடத்துல. சில பேர் குரூப்பாக உட்காந்து யாரையாவது பற்றி புறம் பேசுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் உங்கள் கண்ணியத்தை காக்கும். ஏன்னா இன்னைக்கு அங்கே ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறவங்க நாளைக்கு உங்களை பற்றியும் பேசுவாங்க. அந்த மாதிரி நெகட்டிவான விவாதங்களில் கலந்துக்காம அமைதியாக விலகிடுங்க. 5, உங்கள் பிளானில் இன்னும் நீங்கள் வேற ஒரு லெவலுக்கு வராதப்போ. உங்கள் பிளான் இல்லை பெரிய லட்சியங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி அங்கேயே வேஸ்ட் ஆகிடும். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மேலே ஒரு ப்ரெஷரை உருவாக்கும். உங்கள் கனவுகளை ஒரு ரகசியமாக வைங்க. அது ஜெயிச்சு நிற்கும்போது உலகமே அதை திரும்பி பார்க்கும். கடைசியாக முக்கியமானது 6வது, உங்களை மட்டம் தட்டுறவங்க முன்னாடி, உங்களை அவமானப்படுத்துகிறவங்க முன்னாடி ஒரு கோபமான ரியாக்ஷனை தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் கத்தி சண்டை போட்டால் அவங்களுக்கு தான் லாபம். ஆனால் நீங்கள் ஒரு சின்ன சிரிப்போட மௌனமாக அங்கேருந்து கிளம்பிட்டீங்க அப்படின்னா அந்த அமைதி அவங்கள நிலைக்குலைய செய்யும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு உங்கள் மௌனமே ஒரு செம பதிலாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அமைதியாக இருக்கிறதுங்கிறது பயம் கிடையாது, அது ஒரு ஆழமான ஆயுதம். இந்த 6 இடங்களில் நீங்கள் எப்போ மௌனமாக இருக்கணும்னு பழக்கிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் வெற்றியை நோக்கி முதல் அடியை எடுத்து வச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் எனர்ஜியை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 6 பாயிண்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் அதை எதை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு அழகான கதையோட இல்லை ஒரு நல்ல மெசேஜோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு டாடா பாய் சொல்கிறது வினிதா. இது ஸ்டோரி டைம் வித் வினிதா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.